கருத்து நாமத்தோடுதாக அடைந்த தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ சொந்த பிரவேசிக்க இறக்கமாறட்டும் நாமத்து மையுள்ளதாக தேவன் அறிவித்த வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. தெய்வத்தை நாமத்தை மையமுள்ளதாக இறைமாருக்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் மாறுபாடு உள்ளவன் தேவனுக்கு அருவருப்பானவன், நீதிமானுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது. இல்லை, இறைமார்க்கணம் சொல்லப்படுகிற சாலோமன் எழுதுகிற பிரகாரம் மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான் கூட அவருடைய ரகசியம் இருக்கிறது. இல்லை, பூமியில் காணப்படுகிற 2 நிலைகளை பிரிக்கிறார். ஒன்று மனித வாழ்க்கையில் காணப்படுகிற மாறுபாடு, அவன் சொன்னது ஒன்று செய்வது ஒன்று என்று சொல்லுகிற, வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றாமல் இருக்கிற, இப்படிப்பட்ட நிலைகளில் தான் சொன்னதை மாற்றி செய்யக்கூடிய மனிதனை அல்லது உண்மை இல்லாதவனை வேதம் மாறுபாடு உள்ளவன் என்று சொல்லுகிறது. அவனை தேவன் அருவருக்கிறார். நீதிமான் கூட தேவன ரகசியம் இருக்கிறது. ஒரு ஆதீனத்தில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் தேவன் யார் மூலியமா அறிவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீதிமான். இப்படிப்பட்ட நீதிமான் இடத்துல அவருடைய ரகசியம் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி 2 சம்பவத்தை நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்று சொல்வதை செய்யாமல் இருக்கிற ஒரு மனிதனும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனிதனை இறைமார்க்க நீதிமான் என்று சொல்லுகிறது. இந்த சம்பவத்துக்கு கூட ஒரு சில வசனம் தியானம் செய்ய போகிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 32:10. கரெக்டாக தானே இருக்கு? சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இங்க இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் புனிதருக்கு புனிதராகும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாக காணப்படுவார் என்று சொல்லுகிறது. அது உங்களை அழைத்திருக்கிற, நீங்க தொழுது கொண்டு இருக்கிற தேவன் எந்த ஒருவனும் புனிதனாய் இருக்கிறானோ அவனுக்கு புனிதனாய் இருக்கிறார். மாறுபாடு உள்ள மனிதனுக்கு மாறுபாடு நடத்துவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இந்த நாட்களில் கிருபையின் காலமாக இருப்பதனால கொஞ்சம் காலங்கள் தாழ்த்தப்படுகிறது. ஆனால் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் அவர் புனிதனுக்கு புனிதராக இருக்கிறார். அதில் நம்ம நீங்கள் தொழுது கொள்கிற இறைமார்க்கம் மன்னிக்கிற மறக்கிற தேவனை இருந்தாலும் அவருடைய உள் இருதயத்துடைய நிலைகளை சொல்லுகிற பிரகாரம் அவர் உண்மைக்கு மாற ஒன்று செய்ய மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னும் இறக்கத்துடைய காலம் என்பதனாலே அதை முன்னிட்டு நம்ம கொஞ்சம் இரக்கம் பாராட்டுகிறார். தேவன் மீண்டும் பூமி நியாயத்திற்கு வருகிறார் என்பதனாலே அவர் வருகிற காலத்தை எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்ய காத்திருப்பதனாலே நம் தேவனுடைய சிந்தைகளை நாம் அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். அல்ல, இறை சமூகம் நமக்கு எதிர்பார்க்கிற மாறுபாடு உள்ள ஒரு மனிதனுடைய வார்த்தையை அவாந்தரமாக்குறார் என்று பார்க்கிறோம். ஆனால் உலகத்தில் மனிதன் பொய் சொல்லுவான்,
எல்லாத்துக்குமே ஒரு குறைந்த காலம்தான், அதோட ஒரு முடிவு உண்டாயிக்கிடும். அதில் மாறுபாடுள்ள நான் அறுப்புண்டு போக என்று சொல்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு நிலைப்பாடுகள் உண்டு. அதன் அடிப்படைகளாக இறைமார்க்கம் சொல்லுகிற ஒரு முடிவை உண்டாக்கப்படுவனாலே மாறுபாடு நம்ம என்ன வாழ்க்கை எல்லாம் பார்க்கிறோம். தீமை செய்கிற நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்வது அவன் சடிதியாக ஒரு முடிவு உண்டாகும். சங்கீதக்காரன் சொல்லுவான், அவன் எந்த அளவுக்கு ஏறுகிறானோ அவன் அதனிலிருந்து கீழே விழுந்தால் அவன் மாண்டு போவான் என்று சொல்லி, அவனுக்கு வருகிற ஆபத்தும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா சடுதியாக உண்டாகும். நாம் நினைத்து பார்க்க முடிய நிலைகள் எப்படியாக அவனுக்கு தீமை உண்டாகும் என்று சொல்கிறது. நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோட வாசிப்போம். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். மாறுபாடுள்ள இருதயமுடையவர் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தார் அவருக்கு பிரியமானவர்கள். ஆனால் இறை சமூகம் எதிர்பார்க்கிற தெய்வம் நம்மை பலமாக எதிர்பார்க்க விஷயங்கள், மாறுபாடுள்ள இருதயமுள்ளவர் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தை அவருக்கு பிரியமானவர்கள். ஆனால் தன் வாக்கு கொடுத்து சங்கீதம் 15 பார்க்கிறோம், தன் வாக்கு கொடுத்தல நஷ்டம் வந்தாலும் மாறமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் பார்த்தீங்கன்னா நேசிக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் நம்ம இறை சமூகம் பல இடங்களில் சொல்லும்போது, ஒரு காரியத்தை வாக்கு கொடுக்கப்படும் போது ஒரு முறைக்கு 2 முறை என்ன பண்ணுங்க, நிதானித்து வாக்கு கொடுங்கள், தப்பு அல்ல. ஆனால் வாக்கு கொடுத்துட்டு மாற்றிக்கொள்ளக்கூடாது. அது கடவுளுக்கு பிரியமில்லாமல் ஒரு நிலை என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தோட வாசிப்போம். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், போல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான். அல்ல, மாறுபாடான ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறவன் சண்டை உண்டாக்குறான். இங்கேக்கு அங்கேக்கும் இல்லாத போல சொல்லி தன் ஒரு சில காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக சண்டையை ஒன்று பண்ணுகிறான். எவ்வளவு நெருக்கமான உயிருக்கு உயிரான சிநேகிதனை இருந்தாலும் அவனை பிரித்து விடுவான் என்று சொல்கிறது. அதான் மாறுபாடு உள்ள மனிதர்களை பார்த்து நாம் ஜாக்கிரதை இருக்கப்பட வேண்டும். அதனால் சண்டையும் பொல்லாப்பும் தீமை உண்டாகும். நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரித்து விட்டு விடுவான். அதான் மாறுபாடு உள்ள மனிதரை பழகும்போது ஜாக்கிரதை இருக்கப்பட வேண்டும். அவன் நிலைகள் சரியில்லை என்று சொன்னால் அவனை விட்டு விடுவது நல்லது. இல்லை நீங்கள் தொடர்ந்து அவனை பழகினா உங்களுக்கு நெருக்கமான உயிருக்கு நான் காணப்படுகிற நண்பர்களை பிரித்து விடுவான். அப்படி விட பொல்லாப்பு சொல்லி தீமை செய்து விடுவான் என்று சொல்லப்படுவதா பார்க்கிறோம். நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். இங்க சொல்லுகிற பிரகாரம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக குற்றமுள்ளவன் தன் வழிகளிலே மாறுபடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளிலே செம்மையானவன் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம இறை சமூகம் சொல்லுகிற எந்த ஒரு குற்றமுள்ளவனான காணப்படுகிறானோ தன் வழிகளிலே மாறுபாடு உள்ளவனாக காணப்படுவான். ஆனால் நம்ம குற்றமில்லாமல் இருக்கப்படும் போது தன் வழியை மாற்றிக்கொள்ள மாட்டோம். குற்றவாளியில் இருந்தால் அந்த காரியத்தை நாம் செய்து கொடுப்பதற்காக நாம் தாறுமாறாக மாறிவிடுவோம். அதனால் பூமிக்குள்ளாக எந்த நிலையிலும் நாம் குற்றம் சாட்டப்படாத தன் வாழ்க்கையை காத்து கொள்ளப்பட வேண்டும். சுத்தம் உள்ளவனே தன்னுடைய கிரியைகளை எப்பயுமே செம்மையாக இருப்பான். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நிலைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் எந்த அளவுக்கு நாம் சுத்தம் வல்லமாக இருக்கிறோங்களோ தன்னை காத்து கொள்ளும்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட வாசிப்போம். மாறுபாடுகளுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். மாறுபாடுகளுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிற அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். அல்ல, எந்த ஒரு மனிதன் மாறுபாடான நிலையில இருக்கிறானோ அவன் வழிகளை முள்ளும் கண்ணியும் காணப்படுகிறது. அதில் நாம் தெய்வசம் எதிர்பார்க்கிற நம்முடைய வாக்குல சிந்தனையில செயல்களை ரொம்ப ஜாக்கிரதை நிதானமாக நடந்து கொள்ளப்படும் போது நாம் மாறுபாடான நிலைகளை இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அப்படி ஒரு செயலை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம்.
இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இங்க அப்போஸ் பேதுரு அங்க காணப்படுற ஜனங்களை பார்த்து சொல்கிறான், இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை காத்துக்கொள். அதான் நம்ம இறை சமூகம் காணப்படுகிற பூமி நிறைவே என்பதுபடியாக ஒரு பாவமுள்ள நிலையில மனிதன் அதிகமாக வாஞ்சித்து கடந்து போவதனாலே அப்படியோட பாவமுள்ள நிலைகளிலிருந்து விலக்கி தன்னை காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் நம்ம இந்த நாட்களும் காலங்களும் சமயங்களும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு கொடிய காலம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடிய காலமாக காணப்படுவனாலே இதை நாம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்று இறைமார்க்கு நம்ம எதிர்பார்க்கிறது. பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோடு வாசிப்போம். கோணலும் மாறுபாடுகளுமான சந்ததியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே உங்களை விலைக்கு காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அல்ல, பூமி என்பது அக்கிரம பாவங்களும் நிறைந்து இம்மைக்குரிய வாழ்க்கையில வாஞ்சித்து மனிதனை அடித்து சாப்பிடுகிற காலத்துக்குள்ளாக இருக்கிறது. இதை குறித்து நாம் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அல்ல, இப்படிப்பட்ட சந்ததியிலே நாம் இறைமார்க்கம் சொல்லுகிற அவர்களை விட்டு விலகி நம்ம காத்து கொண்டால் தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ளலாம். அல்ல, உலகமும் மாம்சீக்கிரைகளை நான் நம்பி கடந்து போய் நாம் சிக்கிக்கொண்டால் நாம் தேவத்திட்டத்தை எழுந்து போய் விடுவோம். நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் அடைந்து கொள்ளும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிற வாக்கு கொடுத்தல நாம் உண்மையாக இருக்கப்பட வேண்டும். வாக்குக்கு மாற நாம் எதுவும் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த பூமி அக்கிரமும் பாவம் நிறைந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போவதனாலே இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம விலைக்கு காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் மாறுபாடு உள்ள வாழ்க்கையை தேவன் அருவருக்கிறார். உத்தமமாக நடக்கிறவர் தேவன் நேசிக்கிறார் என்பதனாலே இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற எல்லாமே நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பற்றாக்குறை தான் பொதுவாக மனிதன் மீறுவதற்கும் அக்கிரம பாவம் செய்வதற்கும் தேவனை விட்டு வெளியே போவதற்கு காரணம் எல்லாம் ஒரு நிலை பற்றாக்குறை. 2வது படியாக மனமேட்டுமை, தன்னை ஒரு மேன்மையாக எண்ணி தன்னை கீழாக பூமியில் இருக்க மனிதர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி மனமேட்டுமை கொள்வதனால இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடு நிலைகளை பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். அல்ல, இப்படிப்பட்ட நிலைகளை விட்டு விலகி நாம் காத்து கொள்ளப்படும் போது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 2வதாக தேவனுடைய ரகசியம் நீதிமானிடத்தில் இருக்கு என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அல்ல, இந்த ஆதீனத்தில் இருக்கிற தேவன் வானத்தில் இருந்தால் நம்ம பூமியில் இருந்தாலும் நமக்கு அவருக்கு எவ்வளதோ தூரங்கள் காணப்பட்டாலும் தேவனுடைய ரகசியம் யாரிடத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்களத்தில் இருக்கிறது. ஒன்று இந்த வேதத்தில் எழுதப்பட சம்பவங்கள் இருக்கலாம், அதாவது எழுதப்படாத ஆதீனத்தில் இருக்கிற சம்பவமாக இருக்கலாம். எந்த ஒரு சம்பவம் இருந்தாலும் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய ரகசியம் பார்த்தீங்கன்னா நீதிமானத்தில் இருக்கணும்னு நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நீதிமான் என்பது ஒரு கடினமான விஷயம். 2-3 சாம்பலை மாத்திரம் சொல்லி நாம் கடந்து சொல்வோம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் பார்க்கிறோம். ஊர் தேசத்திலே யோபு என்று பேரு கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விவரமாயிருந்தான். ஆனால் அந்த மனிதனை குறித்து இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்திலபடியாக ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை உண்டாகிறது.
அப்படி சோதனை உண்டாகும் போது அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற ஆடு மாடு ஒட்டகங்களாம் கழுதைகளாம் இழக்கிறான். அடுத்தபடி தன்னுடைய பிள்ளைகள் மரணம் அடைகிறார்கள். மூன்றாவதாக அவனுடைய சரீரத்தில் ஒரு வியாதி உண்டாகிறது. 2ஆம் அதிகாரம் 6 வாசிப்பான், 5 வாசிப்பான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிலைக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்றாள். அங்க பார்க்கிறோம், தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழக்கிறான். தன் பிள்ளைகள் மரணம் அடைகிறார்கள். அவன் உள்ளம் கால் கொண்டது உள்ளம் தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உச்சந்தலை வரைக்கும் கொடிய பற்கள் உண்டாகிறது. ஒரு ஓட்டை எடுத்து அவன் சுரண்டி கொண்டு இருக்கிறான். அவன் மனைவி சொல்லுகிறார், நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறோ, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு என்கிறாள். இப்படிப்பட்ட தன்னுடைய ஆஸ்தி, தனக்கு அன்பாக காணப்பட்ட பிள்ளைகள், தன் சரீரம் முழுவதும் அழிவுக்கு எதுவாக கடந்து போகிறது. அவன் தெய்வ சமூகத்தில் அப்படியாக ஆதில் இருந்த அன்பை அவன் உத்தமமாய் தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில தன் வாக்கு கொடுக்கிற நிலைகள்ல, தேவனை அண்டி கொண்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். ஞானஸ்தானத்தினாலே, திருமண காரியத்துல, இப்படி பல நிலைகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். வாழ்க்கையில ஒரு இழப்பு பொல்லாப்பு இல்லாம வரப்படும் போது அதை விட்டு நாம் கடந்து போகிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கணம் சொல்லப்படுகிற இறை தத்துவம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு நீதிமான் என்கிற அடையாளம் என்பது தன் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் அதை தன்னை காத்து கொள்கிற விஷயம் என்று பார்க்கிறோம். மத்திய 1ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இங்கே யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். மரியாள் என்கிற ஒரு பெண்ணை அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்கள் கடவுள் திருமணமாகி அவளை பார்க்கிறான். அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். அவள் புருஷனாய் யோசேப்பு நீதிமானாய் இருந்ததினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியம் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். ஒரு நீதிமான் என்பது தன் வாழ்க்கையில் உண்டாகிற இழப்பு அவமானங்கள் எல்லாம் சுமக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் நீதிமான். நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற போராட்டங்கள், நிந்தைகள், பலவீனத்தை பயன்படுத்தி தேவனை தூஷித்து நடந்து கொள்வது ஒரு நீதிமான் அல்ல. அல்ல, நீதிமான் என்பது ஒரு பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை. எந்த சூழ்நிலையும் தன் வாக்கு கொடுத்ததை மாறாதவன், எந்த சூழ்நிலையும் இப்படியா தேவனை மறுதளிக்காதவன் தான் இறைமார்க்கம் நீதிமான் என்று சொல்லுகிறது. ஆனால் நீதிமான் ஒரு அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் நீதிமானாக விரும்புகிறோம், நல்ல விஷயம். ஆனால் நீதிமானுடைய அடையாளம் என்ன? தன் வாழ்க்கையில் எதை இழந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் சுமந்தாலும் அதை காத்து கொள்ளப்பட வேண்டும். அதான் வாக்கு கொடுத்தல நஷ்டம் வந்தாலும் தன்னை காத்து கொள்வதே நீதிமான் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. சரி, வாசிங்க. அதான் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தை நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூராஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்களுக்கு வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான்.
அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்த நீதியும் செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நகரான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலாடைய மனையை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்தரோடு சேராமலும் ஒருவனை ஒடுக்காமல் என்று ஒரு 17 வசனங்களை ஒப்பிடுகிறார். ஒரு 17 வாழ்க்கைகளை ஒப்பிட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை தன்னை அலங்கரித்துக் கொள்கிற மனிதனே அவன் நீதிமான் என்று சொல்கிறான். ஆனால் இறை சமூகம் என்பது இப்படிப்பட்ட மனிதனுக்கு தான் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. நம்மளுக்கு தேவனுடைய ரகசியம் இல்லைன்னாவே நம்ம அறிந்து கொள்ளலாம். நான் நீதிமான நிலையில நாம் கடந்து போகல, அதை சார்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ரகசியம் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அவனே நீதிமான் என்று சொல்லுகிறது. அந்த கடைசி காலத்துல காணப்போற தெய்வ சந்ததி ஒரு கடினமான காலத்தை நோக்கி நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம். நான் நீதிமான் என்று சொன்னால் தேவனுடைய ரகசியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு சில மனிதர் நாம் தியானம் செய்து கடன் சொல்லுவோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்கு இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இந்த பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு விஷயமும் தான் நீதிமான்களுக்கு சொல்லாம செய்யப்படுவதல்ல. ஆனா இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் இந்த பூமியில செய்கிற பட்டணங்கள், நகரங்கள் மற்றும் எந்த ஒரு காரியங்களை இருந்தாலும் தான் நீதிமானுக்கு சொல்லாம செய்ய மாட்டார். இசைகளை பார்க்கிறோம். திறப்பின் வாசல் நிற்பதற்காக ஒருவனை தேடினேன் என்று சொல்லி பூமிக்குள்ளாக தேவனுடைய கோபாக்கனை உண்டாக்கப்படும் போது மனிதனுடைய அக்கிரம பாவங்கள் செய்து தேவ சமூக குற்றவாளியாக காணப்படும் போது அவர் இந்த பூமியை நியாயத்திற்கு பார்க்கிறார். அப்படி நியாயத்திற்கு பார்க்கப்படும் போது அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். சோதோம் என்கிற பட்டணங்கள் அக்கிரமம் பாவத்தால் மிகுதியாக காணப்படுகிறது. அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவதூதர்கள் கடந்து வந்து ஆபிரகாம் என்று சொல்லுகிறார், நாங்கள் சோதோம் பட்டணத்தை அழிக்க போகிறோம் என்று சொல்லி. அங்கு ஆபிரகாமுடைய அண்ணன் மகன்கள் வாழ்வதனாலே அந்த மனிதர்கள் குடும்பங்கள் அழிந்து போய் என்பதனாலே ஆபிரகாம் தேவனிடத்தில் போய் நிற்கிறார். ஆண்டவரே, ஒரு 50 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணங்களை அழிப்பேன் என்று கேட்கிறார். நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் அவன் இறங்கி கேட்கிறான். ஒரு பக்கம் ஒரு 45 நீதிமான் என்னை இப்படியே கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் என்பது ஒரு அழிவை மையப்படுத்தப்படும் போது அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு நீதிமானுடைய கரங்களை அவர் பார்க்கிறார். நீதிமான்கள் நிலையில நிற்கப்படும் போது நாம் மோசேயோட வாழ்க்கையில பார்க்கிறோம். பல இடங்களை பார்த்தீங்கன்னா அழிவு நடைமுறைப்படுத்துகிறது. அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். ஒரு விக்கிரக சிலையை செய்து எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவன் என்று சொல்லி அவர்கள் தன்னை வழிபட போகிறார்கள். ஆரோனும் அவருடைய சகோதரியும் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இஸ்ரவேலுடைய ஒரு கூட்டம் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவெல்லாம் தேவன் அழிக்க பார்க்கிறார். அப்போ மோசே இருக்கிற ஆண்டவரே, இந்த ஜனங்களை அழித்து விட வேண்டாம்,
ஜீவ புஸ்தகம் என்னுடைய பேரை என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்க. உங்க தேவன் அடிமைத்தனை விட்டு அழைத்து கொண்டு போய் வனாந்தரத்தில் அழித்து போட்டார் என்று சொல்லுவார் என்று அவன் தேவ சமூகத்தில் தர்க்கம் செய்கிறான். தேவன் அதை மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் ஆரோனும் மிரியாமுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது தேவனுக்கு கோபம் உண்டாகி குஷ்டரோகியா போகிறார்கள். மிரியாமுக்காக மோசே கெஞ்சுகிறார், அவளை விடுதலையாக்கி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற இந்த பூமியில் செய்யப்படுகிற அழிவாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் உண்டாகிற தண்டனையாக இருந்தாலும் சரி, நீதிமானுடைய கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். அதனால் நீங்கள் எல்லாம் நீதிமான்களை இருந்தால் ஒரு பட்டணத்தை காப்பாற்றலாம், ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், ஒரு மனிதனை காப்பாற்றலாம். அதான் அழிவுக்குள்ளாக இருக்கிற அழிவு நோய்க்கு ஓடிக்கொண்டு இருக்கிற மனிதர்களையும் தேசத்தை பட்டணத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜபங்களை கேட்டு என்ன பண்ணால் தேவன் காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் நம் கடைசி காலத்தில் காணப்படுகிற நீதிமான்கிற வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவத்தை தான் நீதிமான்கள் வாழ்க்கையில் இருந்து தேவன் தன்னை பிரிந்து பலிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய ரகசியம் நீதிமான்கிட்ட இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். வாசிங்க. நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்று வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எரிக்கலங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார். இங்க பார்க்கும் நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணுகிற 2ஆம் வருஷத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை பார்த்து அவன் கலங்கி நிற்கிறான். உடனே தன்னுடைய தேசத்தில் இருக்கிற கல்லுமான்கள் ஞானிகள் எல்லாரும் வர வைத்து, நான் இரவு ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அது அர்த்தத்தை சொல்லப்பட வேண்டும். காலங்கள் மாறு என்று பொய்யா சொன்னீங்கன்னா உங்களை ஒருவனும் விடமாட்டேன் என்று சொல்லி தேசத்தில் இருக்கிற ஞானிகள், ஜாஸ்திர்கள், ஜோசியக்காரர்கள் எல்லாரும் அழைத்து அவன் கேட்கிறான். அது எல்லாம் சொல்ற, ராஜாவே, நீ பார்த்த சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லி. நான் சொப்பனம் பார்த்தேன், மறந்து விட்டேன், சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தை சொல்லப்பட வேண்டும், அப்படி சொல்லப்பட வேண்டும், நீங்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவர் என்று அவன் கட்டளை கொடுக்கிறான். அந்த சமயத்தில் யாராலும் சொல்ல முடியல. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்த ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவர் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகுடைய தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேவைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். இங்க பார்க்கிறோம், பூமியில இருக்கிற நேபுகாத்நேச்சருடைய ராஜரீகத்தில் இருக்கிற எல்லாரும் கொலை செய்யும்படியா கட்டளை கொடுக்கிறான்.
அந்த தேசம் தானியேலும் ஒரு ஞானியா காணப்பட்டதினாலே அவனையும் அவன் தோழர்களும் தேடுகிறார்கள். அப்போ அந்த பிரதானிகிட்ட கேட்கிறான், அப்படின்னா ராஜாவுடைய இவ்வளவு அவசரமான ஒரு கட்டளை பிறப்பித்தது என்று கேட்டு அவர் ராஜ சமூகத்தில் போகிறான். ராஜாவே, நீர் வாழ்க, எங்களுக்கு கொஞ்சம் காசு தவணை கொடுங்கள், நான் சொப்பனத்தை அர்த்தத்தை என்ன பண்ணுகிறேன், நான் ராஜா எடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். 31 வாசிப்பான். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களின் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் பார்க்கும் தேவ சொந்த போய் காத்திருக்கிறான். தேவன சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய சிலையை கண்டீர், அதில் 5 பாகமாக காணப்படுகிறது. கடைசியா காணப்பட 10 விரல், பாதி களிமண்ணும் பாதி இரும்பும் என்று சொல்லி 44 வசனத்தை வாசிப்போம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறொரு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படி 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக கடைசி காலத்தில் நடக்க ஒரு சம்பவம் தானியேலுக்கு அறிவிக்கிறார். கடைசியாக 10 விரல்கள் இருக்கும். 10 ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளாகிய 10 தேசங்கள் கடைசிகள் அந்திகிறிஸ்துக்கு வலதுகரம் கொடுத்து அப்படி காணப்படும் நாட்களில் ஒரு மலையிலிருந்து ஒரு கல் புரண்டு வந்து அந்த சிலையை நொறுக்கி போடும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக கடைசி காலத்தில் நடக்க போற சம்பவத்தை தானியேலுக்கு தேவன் அறிவித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் மறைப்பொருள் என்பது நீதிமான கைகளில் இருக்கிறது. நீதிமான்கள் அந்த நிலைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அல்ல இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தில் காணப்படுகிற சர்ப்பத்தின் கிரியைகளாக அந்திகிறிஸ்து உருவாக்கி இவ்வளவு ஆண்டுகளுக்கு நடக்க போற சம்பவத்தை தேவன் தானியேலுக்கு அறிவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பெல்ஷாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாசார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. இங்க பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சருடைய மகனாகிய பெல்ஷாசார் என்கிற ராஜா ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். 1000 பேருக்கு ஒரு விருந்து வைக்கிறான். தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களில் தன் பிரபுகளும் தன் வைப்பாட்டிகளும் திராட்சரசம் மதுபானத்தை ஊற்றி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அவன் எதிர்ப்புறத்தில் இருக்க செவுத்துல ஒரு விரல் தோன்றியபடியாக எழுத்து எழுதுகிறது. அதை பார்த்த ராஜா அரண்டு துடித்தபடியாக அவன் காணப்படுகிறான். இது என்னவாக இருக்கும் என்று சொல்லி தேசத்தில் இருக்க ஞானிகள்லாம் வர செய்தபடியாக அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் காணப்பட வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். தேசத்துல ஒரு மனிதனாலும் அதை அறிவிக்க முடியலை. 17ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில்
பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. 25 வாசிப்போம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உபாசீன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பாசீன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பது தேவன் ராஜ்யத்தை மண்டிட்டு அதில் முடிவுண்டாக்கினார். தெக்கேல் என்பது நீ தராசிலே நிறுத்தப்பட்டாய், குறைவாய் காணப்பட்டாய் என்ற அந்த எழுத்தையும் அர்த்தத்தையும்படியாக தானியேல் அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நீதிமான்களும் மத்தியில பூமியில் இருக்கிற ரகசியமெல்லாம் மறைந்து இருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்க பார்க்கிறோம், தானியேல் உன்னதமான ஒரு பொறுப்பில் இருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசியால் அறிவிக்கப்பட்ட 70 வாரத்தினுடைய ரகசியத்தை கேள்விப்பட்டு அவன் தேவனிடத்தில் விசாரிக்கிறான். அப்படிப்பட்ட விசாரிக்கிற நாட்கள்ல தன் அக்கிரம பாவமுச ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி தன்னை தரைமட்டு தாழ்த்தி அவன் 21 நாள் உபவாசிக்கிறான். காபிரியல் தூதன் கடந்து வந்து நடக்க போற சம்பவத்தை இறுதி காலம் மட்டும் அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீதிமன்றத்தில் தேவ ரகசியம் இருக்கிறது. தேவன் நீதிமான நேசிக்கிறார். அவன்று சொல்லாம எந்த ஒரு காரியம் அவர் செய்வதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் நீதிமான் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள், பட்டணங்கள், தேசத்தில் காணப்படுகிற எல்லா காரியங்களும் அவர் அறிவிக்கப்பட வேண்டும். நம்முடைய நிலைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கை, தேசத்து வாழ்க்கை நடப்பது நமக்கு தெரிகிறதா? அப்படி தெரியலன்னா நாம் நீதிமான பட்டியல் இன்னும் வரலை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் ராக்காலத்திலையும் தரிசனத்திலும் சொப்பனத்திலையும் தன்னை வெளிப்படுத்துகிறார் நீதிமான்கள் என்று சொல்லுகிறது. நீதிமான்கள் கொடுத்த அநேக வார்த்தைகள் இருப்பதனாலே நீங்க ஒரு மாறுபாடான வாழ்க்கையை விட்டு விலைக்கு காத்து கொள்ளப்படும் போது, கர்த்தருடைய வசனத்துல 17 விதமான சம்பவத்தை தான் அலங்கரித்துக் கொள்ளப்படும் போது நான் நீதிமான்கிற நிலைகளை கடந்து வருகிறோம். அப்படி கடந்து வரும்போது நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் நீதிமானாக நாம் எண்ணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல தரிசனத்தில் சொப்பனத்திலையும் தேவனிடத்தில் நாம் இடைப்படவிட்டால் நாம் இன்னும் நீதிமான்களை பற்றினத்தில் வரல. பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஏதோ உலகத்தில் நடக்கிற சம்பவம் இல்லைனாலும் தன் வாழ்க்கை, தன் குடும்ப வாழ்க்கை, தன் பட்டணத்து வாழ்க்கையாவது கடவுள் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்பட தகுதி இல்லைன்னா நாம் என்ன நீதிமான இல்லை என்பதை நீங்களே உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அதான் நீதிமானுக்கு தேவர் ஆக்கால தரிசன சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் இறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடன் பேச நான் கேட்டது சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட வாசிப்போம். கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னால் எக்காள சத்தம் போட்டு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசையாக இருக்கிற எபேசு சின்னதா கர்த்தருடனே ஆவிக்குள்ளானேன். அப்போது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிய சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் உமாகம் முந்தின ஒரு பிந்தினருமாய் இருக்கிறேன். நீ காண்கிற ஒரு புஸ்தகத்தில் எழுதிய ஆசியாவில் இருக்கிற சபைகளுக்கு அனுப்பு என்று சொல்கிறார். அல்ல, தேவனுடைய நாட்கள்ல அவர் ஆவிக்குள்ளாக கடந்து போகிறார். இங்க ஏறி வா, இனி சம்பவிக்க வேண்டியவனுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பெரிய கடைசி காலத்தை நடைமுறைப்படுத்த போகிறேன் சம்பவத்தை பத்மதீவில் காணப்படுகிறேன். ஒரு பாடுள்ள ஒரு வாழ்க்கை, அப்பமும் தண்ணீரும் கிடைக்காம ஒரு சூழ்நிலை, பாம்புகளும் கோட்டாலும் குருவிகளும் வாழக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா. அங்கே யோவானை தூக்கி போடுகிறார்கள். ஒரு நெருக்கடியான உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற காலத்துல தேவன் ஆவிக்குள்ளாக கொண்டு போகிறார். கடைசி காலத்து நமக்கு நடக்க போற சம்பவத்தை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்க நமக்கு சொல்லுகிற பிரகாரம் ஒரு நீதிமான் என்றால் இறை சமூகத்திலேயே எல்லா நிலைகளும் நாம் அறிந்திருக்கப்பட வேண்டும். நமக்கு அறிவிக்கிற ஒரு காலத்தோட கடந்து போகப்பட வேண்டும். அவன்தான் நீதிமான் என்று இறைமார்க்கம் சொல்லப்படதா பார்க்கிறோம். கடைசி காலத்தில் நடக்க போற 3 நியாய தீர்ப்பு, தேவனுடைய வருகை, 1000 வருட அரசாட்சி, நித்திய நியாய தீர்ப்பு, புதியவான புதிய பூமி எல்லாம் யோவானுக்கு தேவன் அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு கடினமான காலத்தை நோக்கி கொண்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தை நாம் நின்று அவருடைய சமூகத்தை பெற்று நாம் கடந்து போகப்பட வேண்டும். பூமியில் இருக்கிற எல்லா அறிவித்து நாம் நிலைப்பிடித்துக் கொள்ளப்பட வேண்டும். அதனால் நாம் இறை சமூகம் என்பது நீதிமான்கள் கர்த்தருடைய ரகசியம் பதிந்திருக்கிறது. நீதிமான தேவன் நேசிக்கிறார் என்று சொல்கிறது. வாழ்க்கை நாம் என்னால போராடி கொண்டு இருக்கிற வெற்றி பெற முடியாம ஜெயமடையாம இருக்க காரணம் நாம் நீதிமான்களை மாறல. நாம் நீதிமான்களை மாறினா தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் செய்து கொடுப்பார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ராக்கால சொப்பன தரிசனத்தால் தேவன் வெளிப்படப்படவிட்டால் நான் நீதிமான் பற்றியில் நான் கடந்து போல நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்க நீதிமான்களை காணப்படவிட்டால் தேவனை நீங்க தரிசிக்க முடியாது. தேவனுடைய மறுபொருளை அறிந்து கொண்டு எதிர்கொண்டு போக முடியாது. வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். நம்ம இறை சமூகத்துல நீதிமொழியில பார்த்த பிரகாரம் தேவ ரகசியம் என்பது நீதிமானுக்குள்ளாக இருக்கிறது. கடைசி காலத்தில் அப்படியாக நீதிமான்களை தீர்க்கதரிசியாக வடிவமைக்கிறார். தேவனுக்கு அவனுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. தேவன் தன் ஆதீனத்தில் எல்லா மறைப்பொருளும் அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். 3 காலத்தையும் அறிவிக்கக்கூடிய நடந்து கொண்டு இருக்கிறது நடக்க போற சம்பவத்தை தன் நீதிமான்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்கிறார். அப்படி அறிவித்து தேவன் தன் விளங்க செய்கிறார் என்று பார்க்கிறோம். உலகம் துன்மார்க்குடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது.
பாவிகளுடைய வழிநடத்தல காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்துக்குள்ளாக தன் எதிரியாக சாத்தானும் மனிதனுமத்தை நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நாம் நீதிமான்களாக காணப்பட்டாதான் மறைப்பொருள் அறிந்து கொள்ள முடியும். அப்போதே விடுதலை ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நீதிமானை இறை மார்க்க சொல்ல ஒரு சில சம்பவத்தை நாம் வாசித்து கடந்து சொல்வோம். மத்திய 10ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். இந்த இறைமார்க்க அருமரட்சகர் இயேசு சொல்லுகிற பிரகாரம் நீங்க நீதிமான ஆக்கி கொண்டால் இம்மைக்கும் அருமைக்குரிய புகழ்ச்சி அங்கு ஒப்பிடுகிறார். ஆனால் நீ நீதிமான்களை காணப்பட்டால் தீர்க்கதரிசியின் நாமத்தின் மித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிற எவனோ தீர்க்கதரிசியோட பலனை அடைவான். நீதிமானின் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிற எவனோ நீதிமானை ஏற்ற பலனை அடைவான். ஆனால் நீங்கள் நீதிமான்களை காணப்பட்டீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகிறது. அது இப்படி ஒரு நிலைகளை நம்மை காத்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் உன் வார்த்தைகளினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்லுகிறது. அல்ல, நீதிமான் என்பது தான் சொல்லுகிற கொடுக்கிற வார்த்தையில் எப்படியாக அவன் உண்மையாக இருக்கப்பட வேண்டும். அதை வைத்து உங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படுவதாக பார்க்கிறோம். மத்திய 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போது நீதிமான் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவான். இறை சமூகம் சொல்லுகிற நீங்க நீதிமான்களை காணப்பட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நீங்க நீதிமான்களை காணப்பட்டா தேவ சமூகம் கடந்து போக முடியாது. மத்திய 25ஆம் அதிகாரம் 37 இந்த வாசிப்பு. நீதிமான் என்பது நன்மை செய்கிறவன காணப்பட வேண்டும். அவன் நன்மைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற காலத்துடைய கட்டாயத்தில் காணப்படுகிற தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான் ஆக்கப்படுவார்கள் என்று சொல்கிறது. அல்ல, தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் சொல்லுகிற வார்த்தையினால நீதிமான் அல்ல, நாம் செய்யப்படுவதனால நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அல்ல, நம் தேவ சமூகத்துக்கு கொடுக்கிற வார்த்தைகளை எப்படியாக அதை நிறைவேற்றி கொடுத்தாதான் நீதிமான் என்று சொல்லுகிறது. அல்ல, செய்களினாலே நாம் நீதிமானாக உருவாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அல்ல, நீதிமான் என்கிற ஒரு நிலை ஒரு மகிமை நிலை என்று சொல்லப்படுகிறது. யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். நீதிமான் தன் வழிகளை சுத்தமா பாதுகாத்துக் கொள்வான், நீதிமான் உறுதியா காணப்படுவான் என்று சொல்கிறது. ஆனா இறை சமூகம் எதிர்பார்க்கிற
எந்த சூழ்நிலையும் நாம் தெய்வ சம்பந்த மாறுபாடான நிலை காணப்படாமல் தன் வாக்குக்கு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். யோபு 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமானை விட்டு விலக்காமல் அவர் ராஜாக்களும் ஆசாரியோட அவரை உட்கார செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நீதிமான்களை தன் கண்கள் காணப்படுகிறது. அவனை ராஜாக்கள் மத்தியில் பிறவுகள் மத்தியில் என்னை உட்கார செய்கிறார். அடிமைதனை வீடாகிய சிறைச்சாலை காணப்பட்ட யோசேப்பு, அடிமைதனை வீடாகிய எகிப்தில் காணப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், அவரால் ராஜாக்களோட பந்திகளை உட்கார செய்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தேவன் நாம் எந்த அளவுக்கு இரவும் போல் அண்டிக் கொண்டு அவர் வார்த்தைகளை தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறோமோ நாம் ராஜாக்களோட பிரபுகள் உங்களை உட்கார செய்கிறார். அவர் இல்லாமலிருந்து உருவாக்குற தேவன் நம் கண்களுக்கு ஆச்சரியப்பட பெரிய காரியம் செய்கிற என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15-17 வாசிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய கூப்பிடுறதுக்கு தேவன் செவிகள் திறந்தே இருக்கு என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நீங்க நீதிமான்களை காணப்ப தேவனுடைய கண்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறது. உங்க சத்தத்தை எப்போதும் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 17ஆம் வசனம். நீதிமான்களுடைய கூப்பிட சத்தத்தை கேட்டு அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி காக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில காணப்படுற எல்லா சத்தத்துக்கும் தேவன் செவி கொடுத்து தன்னை காத்து கொள்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமானுடைய கரத்தை கர்த்தர் தாங்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நிறைய வேதத்தில் பட்டியலிடலாம். நீதிமான்களை காணப்படுற நம்மை கர்த்தர் எல்லா நிலையிலும் தாங்கிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அது 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தோட வாசி. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதாமானேன், நீதிமான் அப்பத்துக்காக பரிதவித்தது அல்ல, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறான். ஆனால் இறை சமூகம் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவன் சந்ததியை காண்பான் என்று சொல்லுகிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் பத்திரப்படுத்தி தான் வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கையில் எவ்வளவு சாத்தானாலும் பாவினால் துன்மார்க்கம் நம்ம வேதனைப்படுத்தினாலும் அவன் 7 முறை விழுந்தாலும் அவனை கர்த்தர் எழுந்து நிற்க செய்வார் என்று சொல்லுகிறது. இந்த பூமி அக்கிரம பாவத்தில் மிகுதியாவதனாலே துன்மார்க்கனாலும் பாவியினால் எவ்வளவு தீங்கு செய்ய விரும்பினாலும் கர்த்தர் நம்மை நிற்க வைக்கிறார். நீதிமானுடைய கால்கள் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு அதிகாரத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 121ஆம் அதிகாரம். எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாகிற கர்த்தெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதை இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர்,
உன் வலதுபதி உனக்கு நிழலாயிருப்பார். ஆனா இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நம்ம கடைசி காலத்துல காணப்படுவனாலே இறைமாருக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் நாம் நீதிமானுடைய பட்டியலிடத்தை